எப்பா 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 நம்மளால முடியலப்பா. எவ்வளோ வேலை வாங்குது இந்த கிளவி. தெரியாத்தனமா எல்லா வேலையும் செய்கிறேன்னு ஒத்துக்கினேன். அதுக்கு நீ இப்படியா பாடா படுத்தி எடுக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அடுத்த வேலை சொல்கிறதுக்கு வந்துடுவா. அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம். ஆ பகல்லே தூக்கத்தை பத்தியா இதுக்கு? இதெல்லாம் எங்கிருந்து உருப்பட போதோ எனக்கு ஒன்றும் புரியல. என்ன தூக்கம் தூங்குது பார். அடியே அடியே, காலங்காத்தால தின்னுபிட்டு என்ன தூக்கம் பாரு இவளுக்கு. என்ன கிளவி வாய்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு பேச்சே கேட்டு கேட்டு நமக்கு அந்த பிரம்மையாக இருக்கும். எம்மாடி மருமகளே, பிரம்மையல்ல ஒன்றும் இல்லை, எந்திரி. அத்தை நீங்கள் எப்போ அத்தை வந்தீங்க? சொல்லுங்க அத்தை, என்ன வேணும் அத்தை? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அத்தை வந்து நான் படுத்தேன். ஆமா, அப்படியே 100 பேருக்கு சமைச்சு முடிச்சிட்டு வந்து படுத்துட்டேன். செய்யறது 3 பேருக்கு, அதையும் அரையும் குறையுமா உப்பு சப்பு இல்லாம ஒரு சாப்பாடு, அப்படி இப்படின்னு பெருக்கி நாலா பக்கமும் தள்ளி விட்டுட்டேன். அதோட வந்து படுத்துக்கிறது. சாமானும் ஒழுங்கா கழுவுறது இல்ல, துணியை மிஷின்ல போட்டுருவேன். அப்படியே என்னமோ எல்லாத்தையும் நீயே செஞ்ச மாதிரி சொல்ற. இங்க பாரு, நாளைக்கு சித்திரை 1 நியூ இயர், தெரியுமா தெரியாதா உனக்கு? வீட்ல எல்லாம் ஒட்டரை அடிச்சு வீடு ஜன்னல் எல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்றேன். எந்திரிச்சு. அத்தை எனக்கு ஒரே ஒரு டவுட் அத்தை. இது எல்லாத்தையும் நான் இப்போவே பண்ணணுமா? நான் மட்டும் பண்ணணுமா? அடியே முண்டா, நான் தான் சொல்றேன்ல, நாளைக்கு சித்திரை 1, நாளைக்கு தான் நியூ இயர். பின்ன என்னைக்கு பண்ணுவ? நாளைக்குனா இன்னைக்கு தானே பண்ணணும். போய் எல்லாத்தையும் ஒட்டராடி, ஜன்னல் எல்லாம் சோப்பு தண்ணி போட்டு ஒரு வாட்டி தொடை, அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு ஒரு வாட்டி தொடை, வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீனா வைக்கிறேன். இந்த ஒரு தூணே இவ்வளோ பெருசாக இருக்கே, இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிற தூண் அத்தனையும் தொடச்சி ஒட்டரை அடித்து நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்? சும்மா ஒன்றும் பாதியமா எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதான். இந்த கிளவி சொல்லும், இந்த கிளவி சொல்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருந்தா நம்ம முதுகெலும்பு உடச்சிரும் போலையே. அடியே சட்டு புட்டுன்னு வேலையை பாருடி. இது ஒன்னையே பார்த்துன்னு இருக்கிற, மற்ற வேலையெல்லாம் எப்போ செஞ்சு முடிப்ப? அத்தை சத்தியமாக என்னால் முடியல அத்தை. எப்படி தான் இவ்வளோ வேலை நீங்கள்லாம் அப்போ செஞ்சீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் என்னால் முடியலை. முடியாது முடியாது, கொஞ்சமாச்சும் வேலை செஞ்சு பழகிருந்தா தானே முடியும். புதுசா வேலை செஞ்சா அப்படிதான் இருக்கும். நீ ரொம்ப கவலைப்படாத, எல்லா வேலையும் நான் உனக்கு எப்படி சொல்லி தரேன் பாரு. அத்தை ஒட்டரை அடிச்சு தூசு தட்டி பெருக்கி தொடச்சி எவ்வளோ வேலை அத்தை. இந்த ஒரு தூணையே நான் இன்னும் துடைக்கல. இன்னும் உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் எப்போ தொடச்சி முடிப்பேன்? இப்படியே ஒன்று ஒன்றா பாலிஷ் போட்டு நின்று வச்சுக்கோ, நாளைக்கு ஆயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நியூ இயரே போயிடும். ஒழுங்கு மரியாதை கடகடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வீடு உள்ள வந்து உள்ள இருக்கிற சாமான் எல்லாத்தையும் கழுவுற, மொத்த டபரா செட்டு எல்லாத்தையும் கழுவுற, அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். மொத்தத்தையும் புளிய போட்டு தேய்ச்சி கழுவுற மொத்தத்தையும். அத்தை அதெல்லாம் ஏன் அத்தை கழுவுறோம்? நம்ம என்ன வீடா காலி பண்ண போகிறோம்? சொல்றத மட்டும் செய். நீ மாமியாரா நான் மாமியாரா? நான் போயிட்டு டபராலாம் எடுத்து வைக்கிறேன், சரியா? இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு டக்கு டக்குன்னு வா. அட கடவுளே, இது என்னப்பா எனக்கு வந்த சோதனை. அண்டா குண்டாலாம் தொலைக்க சொல்கிறாங்க. நியூ இயருக்கு அண்டா குண்டாலாம் கூடவா தொலைக்குவாங்க? ஏதோ வீடை க்ளீன் பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. இதை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கிளவி என்ன ஒரேடியாக எல்லா வேலையும் வாங்கிறதுக்காக முடிவு பண்ணி இதெல்லாம் பண்ணுதா? சோடா புட்டி என்னடி பண்ற? யாருமே இல்லாம யார்கிட்டடி பேசின்னு இருக்கற? எக்கா வந்துட்டியாக்கா? பாருக்கா, இந்த கிளவி என்னை ஒற்றடிக்க சொல்லுது, டபராலாம் கழுவ சொல்லுது, அண்டாலாம். நியூ இயருக்கு அதெல்லாமாக்கா பண்ணுவாங்க? என்னை போட்டு சித்திரவதை பண்ணுதுக்கா. சொல்றத செஞ்சுதானே ஆகணும், வேற வழி கிடையாது. நியூ இயருக்கு அதெல்லாம் செஞ்சு தாண்டி ஆவாங்க. உன்னை போய் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டேன் பாரு. நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். பேசாம அன்னைக்கு என்ன அப்படியே விட்டுருந்தா நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் ஜாலியாக இருந்திருப்பேன். உன் பேச்சை கேட்டு சரி இங்கேயே இருப்போமேன்ட்டு இருந்து தப்பான முடிவு எடுத்துட்டேன். இன்னைக்கு இந்த பாடுபடுத்துது எல்லாம் உன்னால தான் வருது. அடியே அடியே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிழவி கிட்ட உன் மாமியார் கிட்ட பேசி உன்னை ஒத்துக்க வச்சா இருக்க வச்சா நீ நானா என்னால வந்துச்சுன்னு சொல்றியா? ஆமா, நல்லா ஹெல்ப் பண்ண. எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் இப்படி மாட்டி விட்டுட்டு நீ இன்னமும் நல்லா ஜாலியாக தான் இருக்கிற. டெய்லி இதுதான் என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலையை பார்த்தியா அந்த வேலையை பார்த்தியான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி மாதிரி என் பின்னாடியே தெரிஞ்சுன்னு இருக்கு. ஏன்டி உனக்கு வீட்டு வேலை செய்யறதுல அப்படி என்னடி உனக்கு கஷ்டம்? சும்மா வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு சொல்லாத. எவ்வளோ வேலை வாங்குது. இப்போ டபரா செட்டெல்லாம் எவன் கழுவ சொன்னா? அதையெல்லாம் எடுத்து போட்டு கழுவுன்னு சொல்லிட்டு சொல்லுது. போட்டு டார்ச்சர் பண்ணுது. உங்கள் பேச்சை கேட்டேன் பற்றியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல இங்கேருந்து நான் கிளம்புறேன், என்னால் முடியாதுப்பா. அப்படியா? சரி, நான் தானே பேசி உன்னை இருக்க வச்சேன். உன் மாமியார் கிட்ட நானே போயிட்டு இவ அவங்க அம்மா வீட்டுக்கே போறாளாம் நான் சொல்லிடுறேன், போதுமா? ஏக்கா நில்லுக்கா, கோச்சுக்காத. ஆமாடி, நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. நான் தான் போனா போட்டு நீ போயிருப்ப. தேவையில்லாம உன்னை இங்க இருக்க வச்ச பேரு தப்பு தான். சரி விடு. நான் தான் ஏதோ டென்ஷனில் பேசினுக்கிறேன். இந்த கிளவி வாங்குற வேலையில் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. அதனால தான் ஏதோ டென்ஷனில் பேசின்னு இருக்கிறேன். சரி விடு, நான் போய் ஒட்டரை அடிக்கிறேன். இன்னும் சாமானெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் போட்டு கழுவுறேன். மக்களே, நீங்களும் இப்படி தான் வீட்டில் வேலை செய்வீங்களான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை என்ன மட்டும் தான் இப்படி என் மாமியார் வேலை வாங்குதான்னு எனக்கு புரியலை. நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். அடியே போடி எல்லார் வீட்லயும் அப்படிதான்டி.